நாம் கடந்த வாரம் சிந்தித்த அதே வேத பகுதி லூக்கா 8வது அதிகாரம் 40 42 வசனங்கள் மற்றும் 49 56 வசனங்கள். கடந்த வாரம் இந்த பகுதியிலிருந்து நாம் பெரும்பாலுள்ள ஸ்திரியை குறித்து சந்தித்தோம். இந்த வாரம் நாம் அங்க இருக்கக்கூடிய ஜெபாலய தலைவனாகி யவீருவினுடைய மகள் எப்படி சுகமாக்கப்படுகிறாள் என்கிற காரியத்தை சிந்திக்க இருக்கிறோம். 92வது பக்கம் லூக்கா 8வது அதிகாரம் வசனங்கள் 40 42 நான் வாசிக்கிறேன். இயேசு திரும்பி வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தை மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள் என்பதை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து நம்ம கடவுளை தேடும் பொழுது, கடவுளுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது தேவன் பலவிதமான உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா, நான் சரியா தானே இருக்கிறேன், நான் தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செய்கிறேனே, மனசாட்சியின்படி தேவனுக்கு உண்மையா இருக்கிறேனே, ஆனா தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவத்தின் பாடுகளை கொடுக்குறார். தேவன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனையை தொடர்ந்து அனுமதிப்பதற்கான காரணம் என்னன்ற கேள்வியை மனிதன் ஆதியிலிருந்து கேட்டுட்டே தான் இருக்கிறான். இந்த கேள்வியை ஆபிரகாம் கேட்டான், இந்த கேள்வியை யோபு கேட்டான், இந்த கேள்வியை தாவீது கேட்டான், பேதுரு கேட்டான், பவுல் எல்லாருமே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழும் பொழுது எவ்வளவு காலம் இந்த பாடுகளை சகிக்கிறது என்ற கேள்வியை நம்ம கேட்கிறோம். இதற்கு பதில் தான் இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில பாடுகளை எதற்காக அனுமதிக்கிறார், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நம்ம பார்க்கிறோம். முதலாவது 40 42 வசனத்தில் நம்ம பார்க்கக்கூடிய காரியம், மனிதனுடைய மத கிரியைகள் அவனை ரட்சிக்காது. மனிதன் தேவனுக்கென்று செய்யக்கூடிய எந்த மத கிரியைகளும் சடங்குகளும் அவனை ரட்சிக்காது. கிறிஸ்துவினுடைய கிருபையினால மாத்திரம்தான் ரட்சிப்பதை பார்க்கிறோம். இப்ப இங்க இயேசு அவருடைய சொந்த ஊர் கப்பர்நகூமுல வந்திருக்கிறார். ஏற்கனவே அந்த ஜனங்கள் அவரை நிராகரிச்சு அவரை ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கி அவரை கல்லறிந்து அவரை நிராகரிச்சிட்டாங்க. இப்ப இயேசு அந்த இடத்த விட்டு போய் புறஜாதி மக்கள் இடத்து கதிரநேரடி நாட்டுக்கு போய் அங்க பிசாசு பிடிச்சிருந்த ஒருவனை சுகப்படுத்துறார். இப்ப சுகப்படுத்திட்டு மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு அவர் வரார். 40வது வசனம் சொல்லுது, அவர் திரும்பி வந்த போது எங்க மறுபடியும் தன் சொந்த ஊருக்கு வரார். அப்ப ஜனங்கள் எல்லாரும் காத்திருந்தார்கள். இப்ப ஏற்கனவே நம்ம பார்க்கிறோம், அவர் ஏன் போனார்னு சொன்னா ஒரு பக்கம் அவரை நிராகரிக்கிறாங்க, மறுபுறம் அவரிடத்துல வெறும் சைடு சுகத்துக்காண்டி வர்றாங்க. அவர் தன்னை வியாதியை போக்கணுன்றக்காண்டி ஒரு திரள் கூட்டம் வந்து நிற்கிது. இப்போ அவர் சொல்றாரு, நான் மற்ற ஊர்களையும் போய் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லிதான் அவர் புறஜாதி பட்டணத்துக்கு போயிட்டு இப்ப மறுபடியும் வரார். இப்ப நிறைய ஜனங்கள் காத்திருக்கிறாங்கன்னு சொன்னா பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க, குருடர்கள் அநேகர் இருக்கிறாங்க, சப்பானிகள் அநேகர் இருக்கிறாங்க, காது கேட்க முடியாதவங்க, பலதரப்பட்ட வியாதி உள்ளவங்க, பிசாசு பிடிச்சவங்க, உபத்திரவங்கள் உள்ள அநேகர் வராங்க. வந்தவுடனே அவரை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். எப்படியாச்சும் இயேசு இன்னைக்கு நமக்கு விடுதலை கொடுக்குவாருன்னு சொல்லி திரள் கூட்டமான மக்கள் காத்திருக்கிறாங்க. அதுல ஆண்டவர் நமக்கு வேதத்துல ஒரு முக்கியமான மனுஷனை சொல்றாரு. அங்க ஒரு மனுஷன் வர்றான். அவன் யாரு? அவன் ஜெபாலய தலைவன் ஆகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன். இப்ப முதல்ல அவன் யாருன்னு சொல்லுது, அவனுடைய பேர் என்னன்னு சொல்லுது. இப்ப முதல்ல அவன் யாரு? அவன் ஒரு தலைவன், இஸ் எ லீடர். இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு மூப்பர். ரொம்ப சிறப்பா இந்த ஜெபாலய தலைவனா இருக்கக்கூடியவன் பரிசேயனா தான் இருப்பான். பரிசேயர்கள் உள்ள மிக முக்கியமான ஒரு நபர் தான் இந்த மனுஷன். அப்ப இவன் மக்களை கடவுளிடத்தில் வழிநடத்துகிறவன். இந்த பரிசேயர்கள் யாருன்னா, இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன்ல அடிமைத்தனத்துல இருக்கும் பொழுது கடவுளுடைய நியாய பிரமாணத்தை குறித்து பக்தி வைராக்கியம் கொண்டு கடவுளுடைய வார்த்தையை பாதுகாத்து அதை மக்களுக்கு போதித்து அந்த அடிமைத்தனத்தில் உள்ள ஜனங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவாலயம் இல்லாதனால அவங்களுக்காக ஜெபாலயத்தை உண்டாக்குனாங்க. ஜெபாலயத்துல பிரதானமான ஆராதனை இருக்காது. ஜெபாலயம் என்பது கடவுளுடைய ஜனங்கள் கூடி ஐக்கியப்படுகிற இடம். கடவுளுடைய ஜனங்கள் கூடி ஜெபிக்கவும் கடவுளுடைய வார்த்தையை டிஸ்கஸ் பண்ணவும் போதிக்குவதற்கான ஒரு இடம் தான் ஜெபாலயம். அது அந்த முக்கியமான ஊர்கள்ல தான் அந்த ஜெபாலயம் எல்லா இடங்கள்ல இருக்க. சரிங்களா? அப்ப ஓய் சவுண்ட் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். இங்க கவனி, பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். இங்க
கவலைப்படக்கூடாது. சரியா? கேளு. அப்ப இந்த ஜெப ஆலயம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. அங்க உள்ள அந்த உள்ளூர் யூதர்களுக்காக ஏற்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த ஜெப ஆலயத்துல வரக்கூடிய ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு போதகர், அவன் தான் ஜெப ஆலய தலைவன். அவனுக்கு வேதம் தெரியும், வேதத்தை கற்று அறிந்தவன். அவன் ஒரு ஜெப மனிதன், ஜனங்களை ஜெபத்துக்கு வழிநடத்துகிறவன். அவன் கடவுளுடைய கட்டளைகளை பிரதானப்படுத்தி மக்களை அதை கை கொள்ளும்படியாக சொல்பவன். இந்த யூத குரூப்லயே, இந்த யூத மத மக்களுடைய குரூப்லயே இந்த பரிசேயர்கள் தான் அதிக பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். அநேக சடங்குகளையும் கட்டளைகளையும் நியமிச்சவங்க அவங்க தான். அநேக பரிசுத்தமான மார்க்கத்தை போதிச்சவங்க அவங்க தான். அப்ப பக்தி உள்ளவங்க, பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள், ரொம்ப சிறப்பா தேவனுக்குரிய காரியங்களுக்கு தங்களது வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். கடவுளுடைய காரியங்களுக்கு இவங்களுடைய முழு வேலை என்னது? வேதத்தை படிக்கிறது, ஜெபிக்கிறது, போதிக்கிறது, மக்களுக்கு எது பக்தின்னு சொல்றது, மக்களை சீர்படுத்துறது. இந்த பரிசேயன் அவன் நடந்து போனான்னு சொன்னா எல்லா யூதனையும் எந்திரிச்சு வணக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு கனத்துக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். இவர்களுடைய வேலை ஒரு புனிதமான வேலையா, ஒரு உயரியமான வேலையா பார்க்கப்பட்டது. இந்த மனுஷன் அந்த யூத சமுதாயத்துல மிகுந்த ஆவிக்குரிய நிலையில ஒரு உயரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷன் யாரை தேடி வர்றான்? இயேசுவை தேடி வர்றான். இயல்பா இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கு அநேக முரண்பாடு இருக்குது. பரிசேயர்கள் இயேசுவை புறக்கணிச்சாங்க. இயேசுவோட யாரெல்லாம் ஐக்கியப்பட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஜெபாலயத்துக்கு புறம்பாங்க. ஜெபாலயத்தில் உள்ள எந்த பரிசேயனும் இயேசுவை ஒருபொழுதும் ஏத்துக்க மாட்டான். இப்ப இந்த இடத்துல இவன் ஒரு பரிசேயனா இருந்து இயேசுவை சந்திக்கிறான்னு சொன்னா முதல்ல அவனுக்கு வேலை போயிடும். அவனை மக்கள் நிராகரிப்பாங்க, யூத சமுதாயம் நிராகரிக்கும். ஆனாலும் இவன் இயேசுவை தேடி வந்தான். அப்ப ஏன் வந்தா? அவன் வேலை நான் பார்த்துட்டோம், அவனுடைய குணாசி நான் பார்த்துட்டோம். அப்ப அவன் பேர் யவீரு. யவீரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் தேவனுக்குள் கலிகூறுபவன் அர்த்தம், கடவுளுக்குள் மகிழ்ச்சி உள்ள ஒரு மனிதன். அதான் அந்த யவீர் என்ற பேருக்கு அர்த்தம். இப்ப அவன் எங்க வரான்? இயேசுகிட்ட வரான். இயேசுக்காக காத்திருக்கக்கூடிய ஜனங்கள் இடத்துல இருக்கிறான். இயேசு வந்த உடனே இவன் முதல்ல போய் இயேசுனுடைய காலில் விழுகிறான். சமுதாயத்துல உயர்வாகக்கூடியவே மதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், கடவுளுடைய வேலையில உயர்வாகக்கூடிய ஒரு மனுஷன் இயேசுனுடைய காலில் விழுகிறான். இப்ப ஏன் விழுகிறான்? அந்த வருஷம் நமக்கு சொல்லுது, 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியா. அவனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அவனுடைய மகள் ஒரு இளம் வாலிபத்துக்குள்ளாக நுழையக்கூடிய ஒரு மகள். அவசி இது 12 வயசு. 12 வயது உள்ள ஒரே குமாரத்தி. இப்பதான் யூதர்கள் ஒரு குழந்தையை வச்சு விரும்ப மாட்டான். யூதர்களுடைய குடும்பத்துல எப்பயுமே 4-5 குழந்தைகள், 6 குழந்தைகள் இருக்கும். ஏன்னா கடவுளுடைய நியாயப்பிரமான வாக்குத்தத்தை நிறைவேற்றுதல் அடிப்படையில கடவுளுக்கென்று பிள்ளைகள் வளர்க்கணுன்ற ஒரு சிந்தையில அவர்கள், பைபிள் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அநேக குழந்தைகள் உள்ளவங்க தான் இருப்பாங்க யூதர்கள். இந்த இடத்துல இவனுக்கு ஒரே ஒரு குமாரத்தி. தேவன் ஏதோ ஒரு வகையில அவனுக்கு பல குழந்தைகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு தடையை ஏற்படுத்துறார். ஆனாலும் இப்ப ஒரே ஒரு மகன் இருக்கிறார். அப்ப ஒரு மகன் சொன்னா அவன் எவ்வளவு நேசிச்சு வளர்த்திருப்பான். குழந்தையிலிருந்து 12 வயசு, அதாவது ஒரு பிறந்த குழந்தை அல்ல, அல்லது ஒரு 3 வயது குழந்தை அல்ல, அது வாலிபத்தினுடைய தாற்பயத்துக்கு வரக்கூடிய ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அவன் ஒரு உயரிய பதவியில இருக்கிறான். அவனுடைய சொத்தே அந்த குழந்தை தான். அவனுடைய பொக்கிஷமே அந்த மகதான். அவளை நேசிச்சு பாதுகாத்து அரவணைச்சு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மகன் சொல்லி அவளை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து, அவளுக்கு இவன் ஒரு கடவுளுடைய மனுஷன். இவன் தினந்தோறும் அவர் கடவுளுடைய வார்த்தையை சொல்லியிருந்திருப்பான். அந்த குழந்தையோடு சேர்ந்து ஜெபித்திருப்பான். குடும்பமாக அவர்கள் கடவுளுக்கு கனத்தையும் மேன்மையும் கொடுத்திருப்பார்கள். சமுதாயம் எல்லாம் சொல்லுதா அவன் பக்திமா, அவன் தேவனுக்குரியவன். அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில குற்றம் சாட்டப்படாதவன். பவுல் தான் சொல்றான், நான் பரிசேயே, நான் நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத. அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும், யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவனுடைய ஜபம் சமுதாயத்துல மிகுந்த போற்றுதலுக்குரிய ஜபமா இருக்கும். அந்த சந்தை வெளிகள்லையும் மக்களை சந்திக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஜனங்கள் அவனை போற்றக்கூடிய அளவுக்கு அவனுடைய பக்தி இருக்கும். அவன் தன் மனசாட்சி அறிந்த எந்த பாவத்தையும் செய்யாதவன், தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக பாதுகாத்து கொண்டவன். இப்ப என்ன நினைக்கிறான்? என் வாழ்க்கை கடவுளுக்கு உகந்தது, என்னுடைய மக்கள் கடவுளுக்கு சிறப்பு மிக்கவர்கள்,
அவன் எவ்வளவு தூரம் தன்னை அர்ப்பணிச்சிருப்பான் அந்த வேதத்தை படிப்பதற்கும், தேவ ஜனங்களோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கும், அந்த ஜனங்களை வழிநடத்துவதற்கும் அவனுக்கு எவ்வளவு ஞானம் தேவை, அறிவு தேவை. தன் வாழ்க்கை முழுவதுமா கடவுளுக்காக அர்ப்பணித்த ஒரு மனிதன் தான் இந்த ஜெபாலய தலைவர். அவனுடைய வாழ்க்கையில கடவுள் ஒரு பெரிய இடியை தூக்கி தலையில போறாரு. அவனுக்கு உயிரா இருக்கிற, அவனுடைய நேசத்துக்குரிய, அவனுடைய பொக்கிஷமா இருந்த, அவனது எல்லா சந்தோஷத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஊற்று காரணம் அவதான். இப்ப அந்த மக மரண அவஸ்தையா இருக்கிற, சாக போற நிலைமையில இருக்கிறான். என்ன என்ன எப்படி அந்த வியாதி வந்துச்சுன்னு தெரியல. நீண்ட காலமா கட்டாயம் அந்த வியாதி இருந்திருக்கணும். நீண்ட காலமா ஒரு வியாதியில இருந்து அவன் பல இடங்கள் அவளை கூட்டிட்டு போய் சுகப்படுத்த முடியாம, அவன் ஒரு பக்திமானால கடவுள்கிட்ட பல உபவாசங்கள் இருந்திருப்பான், பல முழு இரவு ஜெபம் செஞ்சிருப்பான், பல இடங்கள்ல அவன் முட்டி மோதி இருப்பான், பிரதான ஆசாரியன் கூட்டிட்டு போயிருப்பான், எத்தனையோ பக்தி விருத்திக்குரிய காரியங்கள் அவன் செஞ்ச பொழுதும் இப்போ அவன் மகளுடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது. அவ பழப்பான்ற எந்த நம்பிக்கையும் மரணத்துக்கு அருகாக கடைசி மூச்சு விடக்கூடிய நிலையில நாம் மக அவ இருக்கிறான். இருதயம் உடைந்து நொறுங்குண்டு எங்களா விடுதலைன்னு தேடி அலையும் பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசுவினுடைய உபதேசம், இயேசுவினுடைய அற்புதம். ஜெப ஆலயத்துலதான் பிசாசை சுகப்படுத்தினார், ஜெப ஆலயத்துலதான் சூமின கையை சுகப்படுத்துறார், ஜெப ஆலயத்துலதான் கூனியை சுகப்படுத்துறார், அநேக மக்களை அவர் சுகப்படுது எல்லாம் இவன் கேட்கிறான். ஒருவேளை கப்பர்நகூம்ல அவர் அநேக சுகப்படுறது இவன் கண்ணார கண்டிருப்பான், அவன் பார்த்திருப்பான். அவர் வளர்ந்த அதே ஊர்ல இயேசுவை நன்கு தெரிந்த ஒரு பரிச்சயமான முகம்தான். இவன் தான் இயேசுவை தெரிவான். இயேசு ஒரு தச்சனுடைய மகன், நிராகரிக்கப்பட்டவர், எந்த ஆசாரிய கூட்டத்தை சேராதவர். அவர் ஒரு சாதாரண ஒரு வீட்டில இருந்து வந்தவர், மக்களால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டவர். இவர் அவன் சந்திக்கிறதே பெரிய விஷயம். இவனுடைய உயரம், இவனுடைய பதவி, இவனுடைய வேலை, இவனுடைய கணம், இது எல்லாத்தையும் இறங்கி வந்து ஒரு பரிசையன் அங்க வந்து நிக்கிறான். அந்த கூட்டம் எல்லாம் விலகி நிற்கும். இப்ப இயேசுவை பார்க்கறது நிறைய பேர் வர்றாங்க. ஆனா இயேசுவை பார்க்க ஒரு பரிசையன் வர்றான்னா மக்கள் எல்லாம் விலகி அந்த பரிசையனுக்கு தான் வழி விடுவாங்க. இப்ப இவர் இயேசுவை பார்க்கணும் வந்திருக்காருப்பா, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு வேலைன்னு சொல்லி எல்லாரும் விலகி நிற்கிறாங்க. அவன் தான் முதல் ஆளா வர்றான். முதல் ஆளை வந்து அவன் என்ன செய்யறான், உரிமையா கட்டளை கொடுக்கல. நான் ஓன் ஜெபாலயத்தினுடைய பரிசைன்னு சொல்லலை, ஓ ஊர்ல நான் தலைவனா இருக்கிறேன், நான் தான் உனக்கு லீடர். ஏன்னா இயேசு கப்பர்நகூமை சேர்ந்தவர். இவன் கப்பர்நகூம்ல உள்ள ஜெபாலயத்துக்கு இவன் தலைவன். இந்த ஜெபாலயத்துக்கு தான் இயேசு பல முறை போயிருப்பார். இவன் தான் இயேசுக்கு அநேக உபதேசங்களை போதிச்சிடவனா வழிநிறுத்தினவனா வந்திருப்பான். இப்ப அவனே இயேசுவினுடைய காலில் வந்து விழுகிறான். இப்ப அவன் இயேசுவை சந்திச்சா அவனுக்கு வேலை போயிடும். இயேசுவினுடைய காலில் விழுந்தா அவனுக்கு இருக்கக்கூடிய மரியாதை, கனம், புகழ் அதெல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான். என்ன இவ்வளோ பெரிய மனுஷன் நம்ம நினைச்சோம், இவ்வளோ கடவுளுடைய மனுஷன் நினைச்சோம், இவ்வளோ பக்திக்குரியவன் நினைச்சோம். இவன் போய் தச்சனுடைய காலில் போய் விழுகிறான்னு மக்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவனுக்கு தெரியும். இயேசுவை சந்திச்சா வேலை போகும்னு தெரியும், இயேசுடைய காலில் விழுந்தா மரியாதை போகும், இது ஒரு பெரிய அவமானமான செயல். இது எல்லாம் தெரிந்த பொழுதும் அவன் அவருக்கு முன்பாக பாதத்துல விழுகிறவனாக இருக்கிறான். இது முதல்ல இந்த பகுதி நமக்கு இங்க என்ன சொல்லுகிறது, பரிசுத்த தேவனுக்கு முன்பாக எந்த மத கிரியைகளும் ஒரு பொழுதும் பயன்படாது. ஒரு மனுஷன் தனது ஆவிக்குரிய சூழ்நிலை எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து அவன் எந்த விதமான நன்மையும் பெற தகுதியற்றவன். அவன் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும், எவ்வளவுதான் தன்னுடைய பக்தியை பாதுகாத்து கொண்டாலும், எவ்வளவு உபவாசங்கள் இருந்தாலும், தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை சுத்தரிக்க கொடுத்தாலும் தேவனிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற தகுதியற்றவன். அவன் கடவுளுக்காக அர்ப்பணிச்ச வாழ்க்கை அவனுடைய மகளை காப்பாத்தல. அவன் கடவுளுக்காக எவ்வளவோ இழந்தான், என்னென்னமோ செஞ்சான், எந்த இடத்துலையும் அது அவனுடைய உபத்திரவத்திலிருந்து அவனை மீட்டு. அவன் கேள்வி கேட்டுப்பானா இல்லையா, என் வாழ்க்கையவே கடவுளுக்காக தான் அர்ப்பணிச்சேன், இந்த மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை போதிக்கவும், இந்த மக்களுக்காக ஜெபிக்கவும், இந்த மக்களை கடவுளுடைய கட்டளையின்படி வழிநடத்துவதற்கு தானே கம்ப்ளீட்டா என்ன நான் அர்ப்பணிச்சேன். என் வாழ்க்கையில எங்கேயாச்சும் பாவம் இருக்குதா, கடவுளுடைய கற்பனை நான் எங்கேயாச்சும் மீறி இருக்கிறேன்னா, நான் எவ்வளவு தூரம் இரவு பகலா பைபிள் படித்தேன், எவ்வளவு தூரம் இரவு பகலா ஜெபம் பண்ணேன், எவ்வளவு தூரம் அந்த ஜனங்களுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சேன். எனக்கு போய் கடவுள் உணவு பெரிய ஒரு உபத்திரத்தை கொடுத்தாரு. என் வாழ்க்கையில கடவுள் என்னுடைய மகளை உயிரெடுக்கிறதுக்கு வந்து நிற்கிறாரு. கடவுளுக்கு கண்ணு இருக்குதா, கடவுளுக்கு எவ்வளவு கேள்வி அவன் கேட்டிருந்திருக்க முடியும். அந்த கேள்விக்கான பதில்
கிறிஸ்துன்றதப்பா. என்ன உணர்றான்? இவ்வளவு நாள் அவன் பண்ண ஜெபம், இவ்வளவு நாள் அவன் பண்ண வேத வாசிப்பு, இவ்வளவு நாள் அவன் தேவனுக்காக அர்ப்பணித்த அர்ப்பணிப்பு கடவுளுடைய பார்வையில ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறது. கடவுள் இந்த உலகத்துல ஒரே ஒரு கிரியைகளை மட்டும்தான் திருப்தியுள்ளவரா இருக்கிறார். கடவுள் இந்த உலகத்துல ஒரே ஒரு பக்தியுள்ள மனிதனத்துல தான் பிரிமையுள்ளவராக இருக்கிறார். கடவுள் இந்த உலகத்துல ஒரே ஒரு மனிதனுடைய ஜெபங்களுக்கு தான் பதில் தருகிறவராக இருக்கிறார். அது கிறிஸ்து மட்டும்தான். இயேசு ஒருத்தர் மட்டும்தான் உண்மையான பக்திமான். இயேசு ஒருத்தர் மட்டும்தான் உண்மையாகவே கடவுளுடைய கட்டளைகளுக்கு பிரியமாய் வாழுகிறவர். இயேசுவினுடைய பக்தி மட்டும்தான் கடவுளால் அங்கீகரிக்கப்படுகிறது. மற்ற எந்த மதம் சார்ந்த மனிதனுடைய கிரியைகளும் கடவுளுக்கு முன்பாக அருவருப்பாக எண்ணப்படுகிறது. இப்ப இந்த பரிசேயனுக்கு கடவுள் இந்த பாட்டு தான் கற்றுத் தருகிறார். உன்னுடைய பக்தி உன்னை காப்பாத்தாது, உன்னுடைய ஆவிக்குரிய சூழ்நிலை உன்னை ரட்சிக்காது. நீ கடவுளுக்காக செய்யக்கூடிய எந்த கிரியைகளும் தேவனுக்கு முன்பாக உகந்தது கிடையாது. இந்த பரிசேய கூட்டம் முழுவதும் இப்படிதான் துறவர வாழ்க்கை வாழ்ந்து சன்மார்க்கமா வாழ்ந்து அநேக சட்டத்திட்டங்களை ஏற்படுத்தி அநேக பரிசுத்தமான காரியங்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் வெளிப்பிரகாரமாக அநேக பரிசுத்தத்தை காண்பித்து அவர்களுடைய உள்ளான இருதயத்தினுடைய பாவ நிலையை அவர்கள் யோசிக்க மறந்து போனார்கள். இப்போ அவனுக்கான ஒரே ஒரு விடுதலை கிறிஸ்து மட்டும்தான். தன்னுடைய செயல்கள் அல்ல, தேவனது இரக்கம் என்பதை அறிந்து இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்துல வந்து விழுகிறவனாக இருக்கிறான். இந்த மனிதனுடைய இதே கேள்வியை தான் யோபு கேட்டான். யோபு என்ன சொன்னான்? வேதம் சொல்லுது யோபு உத்தமனும் நீதிமான சன்மார்க்கனுமா இருந்தான். அந்த யோபுவுடைய வாழ்க்கையில கடவுள் சொத்தை எடுக்கிறாரு, பிள்ளைகள் எடுக்கிறாரு, அவனுடைய மிருகங்கள் எடுக்கிறாரு, அவனுடைய சரீரம் முழுவதுமாக சிதைக்கிறார். யோபு என்ன கேள்வி கேட்டான்? அது எப்படி கடவுள் செய்யலாம்? இவ்வளவு தூரம் கடவுள் என்ன தண்டிக்கிற அளவுக்கு என்ன என்கிட்ட இருக்குதுன்ற கேள்வியை கேட்டான். வரலாறு தோறும் அநேக தேவ மனிதர்கள் அந்த கேள்வியை கேட்கிறவர்களாக இருக்கிறார். தேவன் ஏன் இப்படிப்பட்ட உபத்திரவத்தை கொடுக்கிறார்? தேவன் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை அனுபவி? நம்மளும் கூட வாழ்க்கையில கேட்கிறோம். நம்மளும் கூட நானும் ஒரு உண்மையா தேடுறேனே, நான் கடவுளுக்கு பிரியமா அநேக காரியங்களை செஞ்சுட்டு இருக்கேனே, கடவுள் விரும்பக்கூடிய அநேக காரியங்கள் நான் என்னை அர்ப்பணித்த பொழுதும் ஏன் கடவுள் என் வாழ்க்கையில பாடுகளை கொடுக்கிறார்? ஏன் பிரச்சனையை கொடுக்கிறார்? நான் மனசாட்சிப்படி உண்மையா இருக்கிறேனே, தேவன் ஏன் எனக்கு பாடுகளை உபத்திரவங்களை கொடுக்கிறான்ற கேள்வியை நம்ம கேட்கிறோம். வேதத்துக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய முதல் காரியம் என்னது? மனிதனுடைய எந்த மதம் சார்ந்த கிரியைகளும் கடவுளை திருப்திப்படுத்துவதில்லை, மாறாக கடவுளை கோபப்படுத்துகிறது. இன்னைக்கு கோயில்கள் நிறையா இருக்கு, இன்னைக்கு சபைகள் நிறையா இருக்கு, இன்னைக்கு ஊழியங்கள் நிறையா இருக்குது, இன்னைக்கு எல்லாம் தேவனுக்காக செய்யப்படுகிறது. மனுஷன் தன்னை ரொம்ப சிறப்பா திருச்சபையினுடைய ஊழியக்காரர்கள், அது ஊழியத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தன்னை மற்ற ஜனங்களை விட பெரிய உயர்ந்த நிலையில தாங்கள் செய்யக்கூடிய ஊழியம், தாங்கள் செய்யக்கூடிய கடவுளுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாத்திலும் தேவன் பிரியம் உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்றது அப்படி இல்லைன்னு சொல்ல. எபிரேயனுடைய எந்த ஜபமும், எபிரேயனுடைய எந்த மதம் சார்ந்த கிரியைகளும் கடவுளுக்கு பிரியமானதாக அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய கிரியைகளையும் தேவன் அழுக்கான கந்தையா தான் பார்க்கிறார். பாவம் உள்ள மனிதன் ஒரு பொழுதும் பரிசுத்த தேவனுக்கு பிரியமான எந்த ஆவிக்குரிய நன்மைகளை செயல்படுத்த முடியாது. தேவன் இந்த உலகத்துல பிரியமுள்ளவரா இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அது குமாரனாய கிறிஸ்துவின் மூலமா, இயேசுவின் மூலமா தனது ஜனங்களுடைய ஜெபத்தின் பதில் தருகிறார். இயேசுவின் மூலமா தனது ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர் தொடர்புபடுத்துறவராக இருக்கிறார். கடவுள் ஒரே ஒரு ஆராதனையில திருப்தியுள்ளவராக இருக்கிறார்னா இயேசுவினுடைய வாழ்க்கை தான். கடவுள் ஒரே ஒரு கிரியைகளில மகிழ்ச்சி உள்ளவராக இருக்கிறார்னு சொன்னா இயேசுவினுடைய வாழ்க்கை தான். மற்றபடி எந்த வகையிலும் எந்த மனிதனுக்கு எந்த விதமான மீட்பும் ஒரு பொழுதும் இல்லைன்றதை பார்க்கணும். இப்போ பரிசேயன் இதை புரிந்துதான் அவன் எங்க வர்றான்? இயேசுவினிடத்துல வருகிறான். தன்னுடைய பாவம் வட்ட வெளிச்சமாகுது. தன்னுடைய போலியான பக்தியை தேவன் அவனுக்கு சொல்ற. அவன் மாய்மாலமா தேவனை எவ்வளவு தூரம் பற்றி கொண்டான் என்கிறத சொன்ன உடனே அவன் ஓடி வந்து இயேசுவுடைய பாதத்துல விழுந்து தனது இயலாமையும் தனது பலவீனங்களை ஒத்துக்கொண்டு மீட்புக்காக கடவுளுடைய பாதத்துல வந்து விழுக. இதுதான் ஒரு மனுஷன் செய்யணும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை போறதுக்கு என்ன செய்யணும்? உபவாசம் பண்ணணுமா? உங்களுடைய வாழ்க்கை செஞ்சக்கூடிய உபத்திரவங்களுக்கான விடுதலை என்ன? நீங்க கடவுளுக்கு ஏதாச்சும் செஞ்சு கடவுளை திருப்திப்படுத்தலான்னு பாக்குறீங்களா? கடவுளுக்கு என்று நீங்க செய்யக்கூடிய ஜபமும், கடவுளுக்கு என்று நீங்க அர்ப்பணிக்கக்கூடிய வாழ்வின் மூலமா நம்முடைய பிரச்சனை போறதில்லை.
உங்களுடைய உபத்திரவத்தை கடவுள் போக்கணும்னு சொன்னா முதலாவது அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை பார்க்கணும். இயேசுவை நோக்கி உங்களை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கான விடுதலை. இயேசுனுடைய பாதத்துல விழுகிறது தவிர உங்களுக்கு எனக்கு எந்த மீட்பும் கிடையாது. இந்த யபீருக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாய்ப்பு, அவன் இயேசுவை சந்தித்து இயேசுவின் இடத்துல பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுனுடைய பாதத்துல விழுகிறது மட்டும்தான் அவனுக்கான விடுதலை. அவனுடைய எந்த சுய நீதியும் அவனுடைய எந்த பக்தியுள்ள வாழ்க்கையும் அவனை காப்பாற்றாது என்பதை அவன் அறிக்கையிட வேண்டும். நீங்கள் நானும் கடவுளுக்கு முன்பாக சொல்ல வேண்டிய காரியம் தான். இப்ப கேள்வி என்ன, என் வாழ்க்கையில ஏன் இப்படி அப்படின்றதுல கேள்வி. நான் இப்படி வாழ்ந்தனே, எனக்கு ஏன் இந்த பலன்? நான் இப்படி இருந்தனே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட நஷ்டம்ன்றதுல கேள்வி. கேள்வி இங்க பிரதானமாக என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தேவனது கிருபை ஏன் எனக்கு அவசியம்ன்றதாங்க. தேவனது இந்த அக்கிரமமா, தேவனது இந்தமான கிருபைக்கு முன்பாக என்னுடைய நீதிகள் என்னுடைய செயல்களும் எவ்வளவு அபத்தமானது, எவ்வளவு மதீனமானதுன்றதை நம்ம பார்க்கிறோம். இயல்பா உங்களுடைய என்னுடைய பக்தி கடவுளை கோபப்படுது. உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நம்ம படிக்கக்கூடிய வேத வாசிப்பு, நம்ம ஜபிக்கக்கூடிய ஜபம், நம்ம கடவுளுக்காக கொடுக்கக்கூடிய காணிக்கை, நம்ம கடவுளுக்காக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கடவுளுடைய இருதயத்தை திருப்திப்படுத்துதா? கேட்டீங்களா என்னைக்காச்சும்? நான் இதை செய்யறேனே, இது தேவன் மகிழ்ச்சியா இருக்கிறாரா? இதை நான் செய்யறேனே, இதுல தேவன் பிரியமுள்ளவரா இருக்கிறாரா? ஒரு பொழுது இல்லை. ஒரு அசுத்தமான பாத்திரத்துல எவ்வளவு உன்னதமான உணவு நீங்க கொடுத்தாலும் அது அசுத்தம் தான். சுத்தமான பாத்திரத்துல நீங்க கொடுத்தா மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போல பாவத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் செய்யக்கூடிய எந்த செயலும் கடவுளுடைய பார்வையில் அருவருப்பு தான். உங்களை என்னையும் கடவுள் ஏற்றுக்கொள்ளணும், கடவுள் விடுதலை செய்யணும்னு சொன்னா அவர் முதல் இயேசுவைக்குள்ளாக உங்களை என்னையும் பார்க்கணும். உங்களுக்கு எனக்கும் பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராக இயேசு அவசியம். அதை உணர்ந்துதான் அவன் மேசியாவாகிய கிறிஸ்துவனுடைய பாதத்தில் வந்து விழுகிறான். ரெண்டாவதா அந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கணும், 49 இருந்து 50வது வசனம். 49:50 வாசிங்க. 49:50 49:50 இப்போ பாதத்துல விழுந்து இயேசு உடனே அவன் வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இயேசுவும் சீசர்களும் போறாங்க. நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், நடுவுல பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்து இயேசுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாகறான். இப்ப இயேசு அவருடைய விசுவாசத்தை குறித்து அங்க பேசுறாங்க. அப்படி பேசும் பொழுதுதான் அந்த வசனம் சொல்லுது, அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத்தினுடைய வீட்டில இருந்து ஒருவன் வந்து மரித்துக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகள் அவளை உயிர்ப்பிப்பதற்காக இயேசுவும் சீசர்களும் தீவிரமா போகும் பொழுது அங்க ஒரு தடை ஏற்படுகிறது. அங்க இயேசு தடுத்து நிற்கிறார். யார் என்ன தொட்டதுன்னு பாக்குறாரு. அப்போ அவங்க அந்த ஸ்திரீ 12 வருடமா பெரும்பாடுல இருந்து பாதிக்கப்பட்டு தான் எப்படி ஜீவன் பெற்று சுகம் பட்டோன்றத சொல்றான். இப்ப இதை எவீரு கேட்கிறான், அங்குள்ள எல்லாரும் கேட்கிறான். இப்ப எவீனுடைய அந்த போராட்டங்கள்ல எவீனுடைய அந்த பிரச்சனைக்கு ஒரு சிறிய ஆறுதல் கொடுக்கப்படுறது. சரியான இடத்துக்கு அவன் வந்திருக்கிறான், சரியான மீட்பு இடத்துல வந்திருக்கிறான். அந்த மரித்து கொண்டிருந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகப்படுத்தின அதே தேவன் தனது மகளை சுகப்படுத்த முடியும் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளாக வருகிறது. கிறிஸ்துவ அண்டி வரக்கூடிய மனிதனுக்கு நம்பிக்கையும் பலத்தை இயேசு தர. அந்த நம்பிக்கை வீண் போகல. இயேசுடைய பாதத்துல விழுந்தது அவனுக்கு வீணா போகல. இயேசு தான் யாருன்றத அங்க அவன் காட்டுறார். அந்த வல்லமை எப்படிப்பட்டதுன்றதை காட்டுறார். தன்னுடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் மூலமாக மரணத்துக்கு எதுவா இருந்தவள் மீட்பை பெறுகிறார். இந்த செய்தி அவனுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது. இயேசுனுடைய சமூகம் மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு மகிழ்ச்சி. இயேசுனுடைய சமூகம் மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை. இயேசுனுடைய சமூகம் மட்டும்தான் உங்களுக்கு எனக்கு விடுதலை. அப்படி அந்த நம்பிக்கையோடு அவன் போயிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த வசனம் சொல்லுது, ஜெபாலயத்தினுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட கட்டாயம் இந்த இயேசு என்னுடைய மகளை சுகப்படுத்திடுவார், கட்டாயம் இந்த இயேசு எனக்கு விடுதலை கொடுப்பான்ற உற்சாகத்தோட அவனும் இயேசுவும் போறாங்க. இப்ப அங்கிருந்து எதிர்த்தாப்புல ஒருத்தன் வர்றான். வந்து என்ன சொல்றான், உன் மக செத்து போயிட்டான், உன்னுடைய குமாரத்தை மறுத்துட்டாங்க. சரி, எப்படி இருக்கும் அந்த செய்தி அவன் கேட்கும்போது? இதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு செத்து போன யாரும் வீடு எழுப்பல. இதான் முதல் நடக்கக்கூடிய சம்பவம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு குஷ்டரோகி சுகப்படுத்தினாரு, திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினாரு,
குருடர்களை சுகப்படுத்துறாரு, பிசாசு குடிச்சவங்களை சுகப்படுத்துறாரு. இதெல்லாம் நம்பிதான் வந்துட்டு இருக்கிறான். இப்ப இந்த நம்பிக்கையோட வரும் பொழுது அவனுடைய எல்லா நம்பிக்கையும் விசுவாசம் உடைக்கப்படுகிறது. அவர் ஏதோ மரண அவஸ்தையில இருக்கிறார், இவர் சுகப்படுத்திடுவார் நினைச்சிட்டு இருக்கிறான். இப்போ செத்துட்டான். இப்போ அவருடைய உயிர் போயிருச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அவன் இயேசு இடத்துல நம்பிக்கை வைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இனி அவன் இயேசுவை சார்ந்து இருக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அதான் அவன் சொல்றான், போதகரை வருத்தப்படுத்துறேன். அவர் கூட்டம் வராதுப்பா, இனி அவர் கூட்டம் வந்தாலும் அங்கே ஒன்றும் இல்லை, உன் மகளுடைய உயிர் போச்சு. இது இயேசுவை வந்தாலும் ஒன்றும் நடக்காது, இயேசுவை வந்தாலும் எந்த விடுதலை, நீ மட்டும் வா, செத்துட்டா அப்படின்ற செய்தி. இந்த செய்தியை கேட்டு எவ்வளவு நொறுங்கி இருப்பான். கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு, எப்படியாச்சும் மரணத்தொழிலாளி கூட தன்னுடைய மக உயிர்ப்பிக்கப்படுவான்னு நினைச்சிட்டு இருந்தான். அப்ப உயிர் போயிருச்சு. அந்த இடத்துல உட்காந்து எவ்வளவு அழுது இருப்பான், எவ்வளவு கதறி இருப்பான். அவனுடைய ஒரே மக, நேசத்துக்குரிய ஒரே நம்பிக்கைக்குரிய மக, எல்லாவற்றிலும் தோக்கப்பட்டவனா அவன் நினைக்கிறான். இப்ப இயேசுவை நோக்கி நான் வரும்பொழுது, இயேசுவை பின்பற்றி வரும் பொழுது பாடுகள் அதிகமாக தான் செய்யும். அவன் இயேசுவை சந்திக்கும் பொழுது அவன் மரண அவஸ்தையில இருந்தான். அவன் இயேசுவை பின்பற்றும் பொழுது அவன் செத்து போயிட்டான். செத்து போன இடத்துல தான் வரல, ஏதோ நம்பிக்கையோட வந்தா. இப்ப இருந்த நம்பிக்கையும் அங்க இல்லாம போகுது, இருந்த நம்பிக்கையும் அங்க உடைபடுகிறது. கிறிஸ்துவ சந்திக்கும் போது இருந்த பிரச்சனையை விட கிறிஸ்துவ பின்பற்றும் போது கூடிய பிரச்சனை ஜாஸ்தி. கிறிஸ்துவ பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகளும் துயரங்களும் அதிகம். அதை இயேசு இந்த இடத்துல எபிரேயருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவனுடைய விசுவாசம் தள்ளாடுது, அவனுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது. அது உண்மையாகவே கிறிஸ்துவினுடைய சீசனா பின்பற்றி வாழ்வதற்கு அவனுக்கு இப்படிப்பட்ட பாடுகள் அவசியம். பாடுகள் மத்தியில தான் ஒவ்வொரு விசுவாசமும் பரீட்சிக்கப்படுகிறது. கிறிஸ்துவ பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளும் அவனுடைய விசுவாசம் இடமிடப்படுகிறதாக இருக்கிறது. இன்னைக்கு உலகம் தப்பா சொல்லுது, இயேசுவை பின்பற்றும் பொழுது ஐஸ்வர்யம் சொல்லுது, இயேசுவை பின்பற்றும் பொழுது கடன் இல்லைன்னு சொல்லுது, இயேசுவை பின்பற்றும் பொழுது உபத்திரம் இல்லைன்னு சொல்லுது, இயேசுவை பின்பற்றும் பொழுது மகிழ்ச்சியான செழிப்புள்ள வாழ்க்கைன்னு சொல்லுது. ஆனா இங்க ஒருத்தன் பின்பற்றுகிறான், இங்க ஒருத்தன் காலில் விழுகிறான், இங்க ஒருத்தன் விசுவாசிக்கிறான், நம்பிக்கையுள்ளவனா போறான், அவன் மகன் செத்துட்டான். இயேசு உண்மையா இல்லையா? இயேசுவை நம்புறதா வேணாமா? நிறைய நேரம் மக்களை தான் யோசிக்கிறான். உங்க சர்ச்சுக்கு வந்தோடனே எங்க அப்பா செத்து போயிட்டாரு, உங்க சர்ச்சுக்கு வந்தோடனே கடன் ஆயிட்டேன், உங்க சர்ச்சுக்கு வந்தோடனே இப்படி ஆயிட்டேன், கடவுளை உண்மையா தேடுறதுனால எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. அப்ப இங்க பொய்யா? இங்க அவருடைய விசுவாசம் பொய்யா? இங்க இயேசு பொய்யா? ஒரு பொழுதும் இல்லை. இந்த மரணம் அவன் கடவுளை மகிமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. மரண அவஸ்தையில் இருக்கக்கூடிய மகள் எழுப்புதல்ல இயேசு, மரித்து போனவள் எழுப்பும்படியாக இயேசு தனது வல்லமையை நிரூபிக்கிறார். உலகம் நம்பாத, உலகம் சிந்திக்காத, உலகம் யோசிக்காத வகையில தேவன் அந்த விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துகிறார். உடைந்து போன அவனுடைய நிலை, உடைந்து போன அவனது வாழ்க்கை நம்ம பாடத்தை கத்துக்கணும். நான் இயேசுவை தொடர்ந்து பின்பற்றுறேனே, எனக்கே பிரச்சனை மேல பிரச்சனை, இயேசுவை தொடர்ந்து நம்புறேனே, எனக்கே உபத்திரத்தின் மேல உபத்திரம், இயேசுவை தொடர்ந்து போகிறேனே, எனக்கே இவ்வளவு பெரிய இக்கட்டு. அது வரும், அது வரும். அவருக்கே அது வந்தது. அந்த பாடுகளோடு தான் அவரும் கடந்து வருகிறார். அவரை பின்பற்றும் பொழுது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமான குற்ற உணர்ச்சி வரும், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமான பாடுகள் வரும், இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னும் அதிகமான வேதனைகளுக்குள்ளாக சொன்னாரு. நீ இடுக்கமான வாசல் வழியாதான் பரலோகத்துக்கு போகணுன்றார், நீ விசாலமான வாசல் இது இல்லைன்றாரு, நீ அனுதினமும் சிலுவையை சுமக்கணும்ன்றாரு. ஆனா சிலுவை இறக்கி வச்சுட்டு இயேசுவை பின்பற்றதை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பாடுகளோடு தான் நடக்கணும், பாடுகளோடு தான் அங்க பயணிக்கின்றதை அங்க பார்க்கிறோம். இப்படி சொன்ன உடனே அங்க என்ன நடக்குது? மறித்து போனாப்பா, டிஸ்டர்ப் பண்ணாங்க. இயேசு அதை கேட்டு பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு. இயேசு எபிரேயரை பார்க்கிறார். இப்ப அவனுக்கு யாரு ஆறுதல் சொல்றது? அவன் கூட்டத்துல எவ்வளவு கத்திருப்பான், அழுதுருப்பான், புலம்பிருப்பான். ஆண்டவரே இருந்த ஒரே நம்பிக்கையும் போயிடுச்சு. ஆண்டவரே, ஆண்டவரே இனி அவ ஒரு பொழுது என்னுடைய மகளை நான் பார்க்க முடியாது ஆண்டவரே, கதறி அழுதுருப்பான். அந்த கூட்டத்துல யாரும் அங்க ஆறுதல் சொல்லவோ அவனை தேற்றவோ இல்லை, இயேசு ஒருவர் மாத்திரம்தான் இருக்கார். இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டவுடன் அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாக. பயப்படாதுன்னா என்ன சொல்ல வர்றாரு? உன் நம்பிக்கை இன்னும் தோற்று போகாம பாத்துக்க, உன்னுடைய விசுவாசம் அணைந்து போகாம பாத்துக்கோ. வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் கூட இருக்கிறேன். இயேசு கூட இருக்கும் போதுதான் மகன் செத்து போறான், இயேசுவை பின்பற்றும் போதுதான் மகன் செத்து போறான். ஆனால் நான் அவன் கூட இருக்கிறேன். உனக்கு என்ன நடந்தாலும், உனக்கு எவ்வளவு ஆபத்து வந்தாலும், நீ எவ்வளவு தூரம் விழுந்து போனாலும், மரணமே உன்னை சந்திச்சாலும் கூட நான் இருக்கிறேன்.
நீ மரணத்தை கண்டு பயப்படாத, நீ தோல்வியை கண்டு பயப்படாத. உன் வாழ்க்கையில எல்லாம் தலைகீழ மாறி போச்சு, எல்லா நம்பிக்கையும் ஏற்று போச்சு, எல்லாத்தையும் கைவிட்டு போன நிலையில இருந்தாலும் உனக்கு மீட்பு இருக்குது. யோபு அதை அறிஞ்சிருந்தான், யோபு அதை அறிஞ்சிருந்தான், தானியேல் அதை அறிஞ்சிருந்தான், தாவீது அதை அறிஞ்சிருந்தான். பெரிய படைபலத்துல வீரர்களோட இருந்த தாவீது 400-1000 பேரோட அவன் பெலிஸ்திய தேசத்துல இருக்கும் பொழுது அவனுடைய எல்லா மனைவிகளும் அவனுடைய எல்லா சொத்துக்களும் சூறையாடப்படுகிறது பெலிஸ்தியர்களால். மீதியானவர்களால் சூறையாடப்படும் பொழுது அவன் கூட இருந்த எல்லா நண்பர்களும் அவனை கல்லறிவதற்கு தயாரா இருக்கிறான். அந்த நிலையிலும் கூட தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். வேதனை நமக்கு சொல்றேன். எல்லாரும் கைவிட்டு எல்லாரும் ஒண்ணு இல்லாம போன பொழுதும் கூட யோபு தேவனை பற்றி கொண்டிருந்தான். இப்ப அந்த நம்பிக்கையை இயேசு யவீர்கிட்ட சொல்றாரு, நீ பயப்படாதப்பா, எல்லாம் முடிச்சு நினைக்காத, மக செத்து போனா வாழ்க்கை போயிருச்சு நினைக்காத, மக இல்லாமனா எல்லாம் தலைகீழ ஆயிடுச்சு நினைக்காத, இன்னும் உனக்கு மீட்பு இருக்குது. வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்துடாது. தேவன் மீதான அந்த விசுவாசத்தை ஒரு பொழுதும் விட்டு விடாத. உன் மீட்பிற்கான எந்த சாத்தியம் இல்லாத பொழுதும் அவரை பற்றி கொள். நீ எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்காத, நீ கடவுளை சார்ந்திருது அப்படின்ற விஷயத்தை சொல்ற. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. உன் விசுவாசத்தை விட்டுறாத, உன் விசுவாசத்துல பின்வாங்கி போகாத, உன் விசுவாசத்தை விட்டு தள்ளாடாத. இறுதி வரை விசுவாசத்துல உறுதியாக பற்றி கொண்டிரு. உன்னுடைய விசுவாசம் உறுதியானதாக பலமுள்ளதாக இருக்கட்டும். தொடர்ந்து விசுவாசத்தை பற்றி கொண்டிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்றார். தன்னை நம்பி வந்த ஒருவனையும் அவர் கைவிடாத தேவன் என்றே சொல்றார். என்னை நம்பி வரும் பொழுது உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லாம் மகிமைக்குரியது, நன்மைக்குரியது. எக்காலத்திலே உன்னுடைய விசுவாசத்தை மட்டும் நீ ஒரு பொழுது விட்டுறாங்க. நிச்சயம் உனக்கு மீட்பு உண்டு, நிச்சயம் உனக்கு விடுதலை உண்டு, நிச்சயம் உனக்கு ரட்சிப்பு உண்டு. அவள் ரட்சிக்கப்படுவாள். உன் மகளுடைய வாழ்க்கை முடியல, அவன் செத்து போயிட்டானா எல்லாம் முடிஞ்சு நினைக்கிறியா? அவன் மறிச்சிட்டா அவ்வளவுதான் எல்லாம் முடிச்சு நினைக்கிறியா? இல்ல, அவன் மீட்கப்படுவான். அவளுக்கு ஒரு வாழ்வு இருக்குது, அவளுக்கு ஒரு ஜீவன் இருக்குது, அவன் நிச்சயம் காப்பாற்றப்படுவாள். உன் மகளுடைய வாழ்க்கையை குறித்து நீ கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன் என்ற விசுவாசத்தை ஏசான்னு சொல்றான். ஏசானுடைய இருதயத்தை பார்க்கிறார், அவனுடைய விசுவாச போராட்டத்தை பார்க்கிறார், அவனுடைய வழிகளை பார்க்கிறார், அவனை ஆறுதல் படுத்துறார், அவனை சமாதானப்படுத்துறார், அவனை தேற்றுறார். நான் அவன் கூட இருக்கிறேன். ஏதாவது ஒரு பரமேறும்போது சொல்றாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் கூட இருக்கு, நீ பயப்படாத. யோசுவா பார்த்து சொன்னாரு, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், உன்னை விட்டு நான் விலகிறது இல்லை, உன்னை கைவிடுகிறது இல்லைன்னு அவர் சொன்னார். இவர் நித்திய முறை அழைத்து செல்லக்கூடிய மகிமையின் தேவன் என்பதை அந்த வார்த்தையின் மூலமாக அவர் சொல்கிறார். பாடுகள் மத்தியில தேவன் தனது வார்த்தையை கொண்டு விசுவாசத்தை கொடுக்கிறார். அந்த பயப்படாத என்ற வார்த்தை இங்க இருக்கிற உங்களுக்குமான வார்த்தை தான். இன்னைக்கு இதே போல யவீருவை போல இக்கட்டிலையும் பாடுகள்லையும் உங்களுடைய விசுவாசம் தள்ளாடுதா? உங்களுடைய விசுவாசம் தள்ளாடி பாவத்துல விழுந்துறீங்களா? வாழ்க்கை தோல்விக்கு நேரா போகிறதா? வாழ்க்கையில எல்லா நம்பிக்கையும் அற்று போடுறீங்களா? எல்லா இக்கட்டுகளும் உங்க தலை சூழ்ந்து இருக்கிறதா? சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போடுகிறதாக இருக்கிறதா? தொடர்ந்து கடவுளை தேடியும் பாடுகளோடு இருக்கீங்களா? ஏன் சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு. ஒரு ரட்சிப்பு என்னுடைய கரத்துல, உன் மகளுடைய வாழ்க்கை என்னுடைய கரத்துல, உன் மகளுடைய மீட்பு என்னுடைய கரத்துல என்ற அந்த யவீருக்கு சொன்ன அதே நம்பிக்கையை தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவது இந்த பகுதி ரேசன் என்ன சொல்ல வருகிறார்? ஏசு என்ன சொல்றார்? உன் விசுவாச சோதனையில தொடர்ந்து போராடுன்றார். உன் விசுவாசத்தோட தொடர்ந்து பின்வாங்கி போகாதென்றார். கிறிஸ்துவை நோக்கி உன்னுடைய பாதையை நடத்துன்றார். அவன் சொல்ற போதகரை கூப்பிடாதன்றான். ஏசுவை கூட்டி வராத, நீ மட்டும் வா. ஏசு ஒரு பிரயோஜனம் இல்லைன்றான். ஏசு சொல்றாரு, நான் கூட வரேன்றார். அவன் ரட்சிக்கப்படுறது என்னுடைய கரத்துல இருக்கு. என்னை பற்றிக்கொள், என்னை விட்டு விடாத. அவன் நிராகரிக்கல. ஆண்டவரே, நீங்க உங்க ஊழியத்தை பாருங்க ஆண்டவரே, நான் போய் என் மகளை அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆண்டவரே, நீங்க உங்க வேலையை பாருங்க ஆண்டவரே, நான் என் வேலையை பார்க்கிறேன் சொல்லல. அவன் இன்னமும் நம்பிக்கை உள்ளவனாக அவர் அழைத்து போகிறான். 51 சொல்லுது, அவர் வீட்டில் வந்த போது தொடர்ந்து அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அழைத்து கொண்டு அவன் விசுவாசத்தை பற்றி கொண்டவனாக போறான்றதை பார்க்கிறோம். முதல்ல பார்க்கிறோம் மத கிரியைகள் ரட்சிக்காது என்று பார்க்கிறோம், அவருடைய கிருபை தான் ரட்சிக்கின்றதை பார்க்கிறோம். ரெண்டாவது 49-50 வசனம் விசுவாசத்தில் தொடர்ந்து போராடும்படியான அழைப்பை இயேசு நம்ம எதிர்பார்க்கிறார். இந்த கால வேளையில இயேசு உங்களுக்கு என்ன சொல்றான்னா, இந்த யவீருவை போல வாழ்க்கை இருந்துச்சுன்னு சொன்னா, நீ கடவுளை பின்பற்றி வாழும் பொழுது உனக்கு போராட்டம் உண்டு, தோல்வி உண்டு, துக்கம் உண்டு, மனவலி உண்டு,
வியாதி உண்டு, மரணமே உண்டு, எல்லாமே நடக்கதான் செய்யும், எல்லா ஆபத்துகளும் வரதான் செய்யும். ஆனாலும் விசுவாசத்தை விட்டாரு, நம்பிக்கையை விட்டாரு. உன்னுடைய வாழ்வு இந்த உலகத்துக்குரியதல்ல, உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தோட முடிந்து போகிறதல்ல. உன் மீட்பு கடவுளுடைய கரத்தை நித்தியத்துக்குரியதாக இருக்கிறது. உன் விசுவாசத்துல தொடர்ந்து போராடு. எதிர்ப்புகள் மத்தியில கடவுளை பற்றிக்கொள், சூழ்நிலைகள் மத்தியில கடவுளை உற்றாத, கடவுளை பிரதானப்படுத்த, கிறிஸ்துவ பிரதானப்படுத்துன்ற காரியத்தை பார்க்கிறார். இறுதியா 51 இருந்து 56வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அங்க பார்க்கிறோம், அவர் வீட்டில் வந்த பொழுது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயும் தவிர வேற ஒருவரையும் உள்ளே வர வேண்டாம். அவர் வீட்டுக்கு வராது, கூட்டிட்டு வராது. 12 வயசு குழந்தை, அவன் ஒரு பெரிய தலைவன், ஊரே வந்து கூடுதான் வீட்டுல. ஒரே 7 அதிகாரத்துல பார்த்தோம், நைல் மீட்டர் வெதல வரும் பொழுது திரள் கூட்டமான மக்கள் அங்க போறாங்க. இப்ப அதேதான் இங்கேயும். இவன் அவளை விட ஒரு பெரிய உதவியில பதவியில இருக்கிற நிறைய பரிசேயர்கள் கூடி இருக்கிறான், நிறைய வேதப்பாரர்கள் கூடி இருக்கிறான், அநேக சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி இருக்குது. வீடு ஜேன்னு இருக்குது. ஒரு பெரிய மரண ஓலங்கள் வீட்டுல கேட்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அங்க பெரிய சந்தடி பண்ணுகிறவர்கள், ஒப்பாரி வைக்கக்கூடிய மக்களும் கூட்டமா இருக்கிறாங்க. அவளை சுத்திகரிப்பு செய்து அங்க படுக்க போட்டிருக்காங்க. அவளை இயேசு உள்ள வராரு. அந்த கூட்டத்துல இயேசு என்ன செய்யறாரு, பேதுரு யாக்கோபு யோவான் அந்த குழந்தையுடைய தாய் தகப்பனை தவிர வேற யாரையும் உள்ள விடல. ஏன் இயேசு இதை செய்யறார்? அந்த குழந்தைய உயிர்ப்பிக்க போறேன்னு தெரியும். ஆனா அந்த உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த உயிர்த்தெழுதலை இந்த 5 பேர் மட்டும்தான் பார்ப்பதற்கான வாய்ப்பை கொடுக்குறாரு, மற்ற யாரையும் வரக்கூடாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை ஒரு மனுஷனுக்கு இருந்தா என்ன சொல்லலாம், ஊருக்கே விளம்பரம் போட்டு காட்டிடுவான். எல்லாரும் வந்து பாருங்க, என்கிட்ட எவ்வளவு வல்லமை இருக்குன்னு பாருங்க, நான் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்யணும் சொல்லி எல்லா மீடியாவையும் வர சொல்லி செஞ்சுட்டு இருப்பான். ஒண்ணுமில்லாத உள்ளுக்குள்ள கட்டி போறதே அவ்வளவு விளம்பரப்படுத்தி சொல்றாங்க. உயிர்த்தெழக்கூடிய வல்லமையை கொடுத்துட்டாருன்னா எவ்வளவு பெரிய ஆளா மகிமையை சுதந்திரம். ஏசுங்க அதுக்கு முரண்பாடா செய்யறாரு பாருங்க. ஏசு தனக்கான புகழை சம்பாதிக்க விரும்பல. ஏசு இந்த அற்புதம் செஞ்சு மக்கள் தாமக்கமா இருக்க விரும்பல. என்கிட்ட தான் கடவுளுடைய வல்லமை இருக்குது, நான் தான் கடவுளுடைய பெரிய தேவகுமாரன், எல்லாம் இந்த அற்புதத்தை வந்து பாருங்கன்னு கூப்பிடல. அவர் 5 பேரை மட்டும் தான் கூப்பிடாரு, எல்லாரையும் வெளியே அனுப்புறார். இது எதை சொல்லுது? தேவனது மகிமையான தெரிந்து கொள்ளுதலை பார்க்கணும். கடவுள் தனது சிறப்பான மகிமையை, தனது சிறப்பான கிருபையை எல்லாரும் கொடுக்கிறது கிடையாது. அவர் சொற்ப ஜனங்களை தான் தெரிந்து கொள்கிறார். அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறான், 5 பேரை தான் கூப்பிடுறாரு. 5 பேருக்கு மட்டும்தான் அந்த வெளிப்பாடு, 5 பேருக்கு மட்டும்தான் இயேசுவினுடைய மகிமை, அந்த 5 பேர் மட்டும்தான் இயேசுவினுடைய மகத்துவத்தை காணும்படியான வாய்ப்பை கொடுக்கிறார். இந்த 2 கல்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் சொற்பமா 6-7 பேர் தான் இருக்கும். கடவுள் உங்களுக்கு தான் சத்தியத்தை கொடுக்கிறார், கடவுள் உங்களுக்கு தான் இந்த வெளிப்பாடு கொடுக்கிறார், கடவுள் உங்களோடு தான் தனது மகிமையை வெளிப்படுத்த சித்தம் உள்ளவராக. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பேதுரு யாக்கோபு யோவானும் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த மகிமையை கண்டனாலதான் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக 3 பேர் வாழ்ந்து மரித்தாங்க. மரணத்துக்கு பின்னாடி வாழ்க்கை இருக்குது, ஒரு மகிமையான ஒரு மீட்பு இருக்குதுன்றத யோவானும் யாக்கோபும் பேதுருவும் அறிந்துதான் இயேசுவுக்கு ரத்த சாட்சியா மரித்தாங்க. நம்முடைய தாய் தகப்பன்மார்களும் இந்த மகிமையை கண்டுகொள்ளும்படியாக தேவன் செய்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளுதல பாக்குறோம், யாரையும் வர விடல. 42வது வசனத்துல பாக்குறோம், வாசிங்க 52வது வசனம். எல்லாம் அழுது புலம்பி கத்து குமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏசு பார்த்து அழாதீங்க, யாரும் அழ வேணாம், அவ மரித்து போகல, அவ நித்திரையா இருக்கிறா. ஏசுங்க போய் சொல்றாரா உண்மை சொல்றாரா? அவ செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க, அவளுக்கு மூச்சு பேச்சு இல்லை. சொல்றாரு அவ தூங்கிட்டு இருக்கிறா அப்படின்ற. எது உண்மை? 53வது வசனம் என்ன சொல்லுது? செத்த உடனே செக் பண்ணுவாங்க, உயிர் நாடி இருக்குதா, மூச்சு இருக்குதா, உண்மையாகவே இதெல்லாம் இருக்குதா. ஒருவேளை வீட்லயே யாராவது செத்து போனா கூட வெளியே இருந்து ஒரு டாக்டர் வர சொல்லி செக் பண்ணி உண்மையாக உயிர் போயிருச்சா, இல்லை கோமா ஸ்டேஜில் எதுவும் இருக்கிறாங்களா, இருதய துடிப்பு எதுவும் பிளாக் ஆகிருக்குதான்னா பார்ப்பாங்க. இப்போ அந்த எல்லா செக்கப்பும் அவங்க பார்த்துட்டாங்க. அவர்கள் அறிந்து எல்லாரும் வந்து செக் பண்ணி உண்மையாக செத்துட்டாங்க, உயிர் இல்லை அப்படின்றத கண்டுபிடிச்சுதான் அவளை படுக்கையில வச்சிருக்கிறாங்க. செத்து போனான்னு தெரிஞ்சனால அவரை பார்த்து சிரிக்கிறாங்க.
தவறு அங்க என்ன சொல்ல வர? வேதம் எங்கேயுமே மரணத்தை முடிவா சொல்லல, மரணத்தை அழிவா சொல்லல. வேதம் மரணத்தை நித்திரையா தான் சொல்லுது. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசர் செத்து போறான். சொல்றாரு லாசர் நித்திரையா இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்பணும்ன்ற. 1 கொரிந்தியர் 15 சொல்லுது, மரித்தவர்கள் நிமித்தம் நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் தூக்கிக்கிட்ட எனக்கு மனசு இல்லைன்றார். 1 கொரிந்தியர் 15:1-2. மரணத்தை குறித்து வேதம் பதிவு செய்யக்கூடிய எல்லா இடமும் முடிவு அழிவு கிடையாது, அது நித்திரை. ஏசுங்க அந்த சென்ஸ்ல தான் சொல்றாரு. இப்ப எல்லாரும் அழுகிறாங்க, ஏப்பா அவ காணாம போயிட்டா, முடிஞ்சு போயிட்டா, அழாத, அவதான் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவளுக்கு ஒண்ணுமே இல்லை, நம்பிக்கை இல்லாம அழாத. ஏன்னா அழுகிற கூட்டம் யூத கூட்டம், பரிசேய கூட்டம். பரிசேய உயிர்த்தெழுதலை நம்புறவன், பரிசேயனுடைய அடிப்படையான சத்தியமே மரணத்துக்கு பின்னாடி ஒரு நித்திய வாழ்க்கை தான். அதான் நிக்கோதேமு வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கிறான். அவர்களுடைய அடிப்படையான உயிர்த்தெழுதல். இந்த குடும்பம் அப்படி அழக்கூடாதே. ஒரு யூத சாதாரண குடும்பம் துக்கப்பட்டா பரவாயில்ல, உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கக்கூடிய குடும்பம், அந்த உறவுகள் மரணத்துக்கு பின்னாடி வாழ்வு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கிற உனக்கு இவ இவ ஒரு பரிசேயனுடைய மக, அவனுக்கு இவன் உயிர்த்தெழுதலை சொல்லியிருக்கிறான், போதிச்சிருக்கிறான். இவன் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு கூட அவன் மரித்து போயிருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள குடும்பத்துல அவன் அழிஞ்சா போயிட்டா, அவன் செத்தா போயிட்டா, அவனா ஒண்ணும் இல்லாம போயிட்டாளா? அவளுக்கு அவ நித்திரையா இருக்கா? ஏசுங்க என்னத்தாங்க சொல்ல வராரு? அவனுடைய ஆத்மா சரீரத்திலிருந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. அதுதான் பிரிவு. அவன் நித்திரனா என்ன? நீ அவருடைய உடம்பை பார்த்தா ஒண்ணு இல்லைன்ற, அவ ஆத்மா இன்னும் உயிரோட இருக்கே. அவ ஆத்மா சரீரத்தை விட்டு பிறந்த இன்னும் உயிர் உள்ளதாக இருக்கிறது, அது ஜீவன் உள்ளவளாக அவள் இருக்கிறார். அதை தான் இயேசு அங்க முதன்மைப்படுத்தி சொல்றார். அவ அழிஞ்சு போயிட்டா நினைக்காதப்பா, அவ இன்னும் உயிரோட இருக்கிறார். அவளுக்கு ஒரு வாழ்க்கை, அவள் மகிமைக்குரிய வாழ்க்கையை நின்று கொண்டிருக்கிறார். அவளுக்கு மேன்மையான நித்திய வாழ்க்கை. இது தெரியாம நீ அழிஞ்சு இருக்கியான்னு இயேசு அடிப்படையான வேத சத்தியத்தை அவங்களுக்கு சொல்றாரு. அவர்களால ஆமா ஆமா கரெக்டா தான் நீங்க சொன்னீங்க, வேதப்படி அவ உண்மையாகவே உயிரோட தான் இருக்கிறார், அதை நாங்க நம்புறோம். ஆண்டவர் இதைதான் எங்க சொன்னாரு? மார்த்தாள்கிட்ட சொல்றான். மார்த்தாள் எனக்கு ஆமா ஆண்டவரே, உயிர்த்தெழுதலுக்கு கடைசி நாள்ல உயிர்த்தெழுப்பான், எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா. இப்ப அந்த நம்பிக்கை இந்த ஜனங்கள் சொல்லிருக்கு. ஆமாண்டவரே நீ சொல்றது ஒரு வகை உண்மைதான், இவன் நித்திரையா தான் இருக்க, அவ கட்டாயம் உயிரோட வருவா, இவளுக்கு உயிர்த்தெழுதல் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க சிரிச்சாங்க, அவங்க நகைச்சாங்க. அவர்கள் கிறிஸ்து சொன்ன அந்த சத்தியத்தை விசுவாசிப்பதற்கு இருதயம் மற்ற போனாங்க. வேதம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையான மீட்புக்குரிய ஜீவனுக்குரிய காரியங்களை புரியாதபடி அவர்களுக்கு அது நகைப்பா இருந்தது. ஜென்ம சுபாவமான மனுஷனுக்கு ஆவிக்குரிய சத்தியம் பைத்தியமா தான் தெரியும். அவனால இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை ஒருபொழுது ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் எல்லாத்தையும் கேள்வி கேட்பான், சந்தேகிப்பான், கிண்டடிப்பான். அது எப்படி செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை? இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து செத்துட்டு போயிடலாமே. யாரு செத்தவனை போய் பார்த்தா? யாரு பரலோகத்தை பார்த்தா? யாரு நரகத்தை பார்த்தா? இயேசுவால எப்படி பாவம் மன்னிக்கப்படும்? இயேசுவால எப்படி இதுல மனுஷன் எப்படி நிறைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கேட்பான். நீங்க போறதான் சரியான சபையா? நீங்க போறதான் உண்மையான சத்தியமா? நீங்க தான் கடவுளை சரியா தொழுது கொள்ளுங்களா? இங்கதான் இந்த நகைப்பு தான் சொல்லுது. எல்லாரும் அவரை நிராகரிக்கிறார். அவர் சொன்ன சத்தியத்தை நிராகரிக்கிறாங்க. அவரை கேவலமா பாக்குறாங்க, அவரை ஏளனமா பாக்குறாங்க. அவர்களுக்கு அவர் சுவிசேஷத்தினுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார், ரட்சிப்பினுடைய காரியங்களை சொல்றார். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணுகிறவர்களாக அங்கிருக்கிறார்கள். உண்மையான சத்தியம், உண்மையா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இந்த உலகத்தால பைத்தியமாக நிராகரிக்கப்படுகிறதாக தான் அங்க இருக்கின்றத நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன ஆகுது? 54 என்ன சொல்லுது? 54 வசனம். எல்லாரும் எழுச்சி வெளியே போட்டார். நீ ஒருத்தன் உட்காராத, எல்லாம் முதல் எழுச்சி வெளியே போ. உன்னால இந்த சத்தியத்தை விசுவாசிக்க முடியல, உன்னால கடவுளுடைய உயிர்த்தெழுதலை நித்திய மகிமைக்குரிய காரியங்களை நம்ப முடியாத யாரும் இங்க இருக்கிறாங்க. இதுல அவங்க எல்லாரும் அவரை பைத்தியமா பார்த்தா பைத்தியக்கார மாதிரி பேசுறாரு. அவருடைய பார்வையில் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரமா இருக்கிறாங்க. இந்த அடிப்படையான சத்தியத்தை அறியாதவங்க எல்லாம் எவ்வளவு பைத்தியமா இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஊர்ல உள்ள எல்லா பைத்தியமும் சேர்ந்து ஒரு நல்லவரை பைத்தியம் சொல்லிச்சு. உலகம் அப்படிதான். உலகம் கடவுளுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் நகர்ப்பா பைத்தியமா சொன்னார். ஆனா சத்தியத்தின் தேவனா அவர் நின்று
அவர்களை அவர் நிராகரிக்கிறார். அவர்கள் அவரை நிராகரிச்சாங்க. அதனால இப்ப அவர்களை நிராகரித்து அவர்கள் கடவுளுடைய மகிமையை காண முடியாதபடி, இந்த உயிர்த்தெழுதலுடைய மேன்மையை அவர்கள் புரிந்து கொள்ளாதபடி அவர்களை நிராகரிக்கிறார். சுவிசேஷத்தினுடைய மகிமையின் கதவு அந்த ஜனங்களுக்கு மூடப்படுகிறது. அந்த ஜனங்கள் யாரும் இந்த பெண் எழுந்திருக்கிறத பார்க்க முடியாதபடி தேவன் கதவை மூடுறார். அவருடைய சொந்த ஊரு, அநேக முறை போதிச்சிருக்கிறாரு, அநேக முறை சொல்லியிருக்கிறாரு. இப்போ அந்த மகிமையை வெளிப்படுத்த போறார். இப்பயும் அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்றாரு, பன்றிகள் உங்கள் முத்துக்களை போடாது. ஒருத்தன் சுவிசேஷத்தை தெரிஞ்சு கேட்டு நிராகரிக்கிறான்னு சொன்னா அவனிடத்துல தொடர்ந்து போய் நின்று கொண்டிருக்காரு. அவனுக்கு தொடர்ந்து போய் வெளிப்படுத்த பிரியப்படாத, சத்தியம் என்னது என்று அறிந்து நிராகரிக்கக்கூடிய மனிதன் செவிடனை போல இருக்கிறான். அவனை விட்டு கடந்து போ, அவன் இடத்துல நிக்காது. அதான் சீசர்களை சொல்றாரு, நீங்க போய் வழியில சுவிசேஷம் சொல்லுங்க. சமாதான பாத்திரம் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா வீட்டுல இருந்து போஜனம் பண்ணுங்க. நீங்க சொன்னது சுவிசேஷத்தை ஒருத்தன் அறிஞ்சு நிராகரிச்சான்னு சொன்னா உன் தூசி அவனுக்கு எதிராக எடுத்து போட்டு நீ கிளம்பி போன்ற, வேற இடத்துக்கு போன்ற. தொடர்ந்து தன்னுடைய செவியை அடைத்துக் கொண்டு இடத்துல போய் நின்று கொண்டிருக்கிறார் என்றார். இயேசு அடைச்சிட்டாரு, அவங்க எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டார். யார் அந்த மகிமையை பார்க்க முடியாது அனுப்பி இப்ப அவர் மட்டும் அங்க போறார். சத்தியத்தை நிராகரிக்கிறவர்களுக்கு இயேசுவை தவிர வேற எந்த மீட்பினுடைய வழியும் இல்லை. இயேசுவை நிராகரிச்சவனுக்கு எந்த விதமான ரட்சிப்புக்குரிய அடையாளம் இல்லைன்றத பிரதானமா பார்க்கணும். எல்லாரையும் அனுப்பிட்டு இப்ப அவர் போறாரு. அவரு 3 சீசர்கள், தாய் தகப்பன் 5 பேர் உள்ள போறாங்க. போய் இயேசு என்ன பார்க்குறாரு, இந்த செத்து போன சரீரத்தை பார்க்குறாரு. அந்த சரீரத்தை பார்த்து என்ன சொல்றாரு, அவர் கையை பிடித்து, சுவிசேஷங்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அவர் சீமோனுடைய மாமியினுடைய கையை பிடிக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான ஜுரம் இருந்த அந்த மாமியினுடைய கையை அவர் பிடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சூம்பின கையினுடைய கையை அவர் தொடுறார். குஷ்டரோகியினுடைய கையை அவர் தொடுறார். காது கேளாத செவிடன் ஊமையன கையை பிடிச்சி அவர் வெளியே அழைச்சிட்டு போறார். கூடனுடைய கண்களை திறப்பதற்கு அவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறத யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துலையும் வேற அதுக்கு பதிவு செய்து அவர் கையை பிடித்தார். லாசர்வே வெளியே வா அப்படின்னு சொன்ன மாதிரி அவர் வெளியே நின்று சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொன்னாவே வந்துருப்பான். அவர் பக்கத்துல போய் அவர் கையை பிடிக்கணுன்ற எந்த அவசியம் இல்லை. வெளியே நின்றே அவர் சொல்லுந்தா போதும். அவர் நினைச்சிருந்தா கூட உயிர் எழுந்திருப்பார். ஆனா ஏன் சொல்லுது வேதம் அவர் கையை பிடித்தார் சொல்லுது. கையை பிடிக்கக்கூடிய பல இடங்களை பார்க்கணும். இது ஒரு இணக்கமான உறவின் அடையாளம். க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை இயேசு முதல்ல அங்க சொல்றார். அவர் கையை பிடிக்கும் போது என்ன சொல்ற, நீ எனக்குரியவள்ன்றது சொல்றார். இதுதான் எவியருக்கு கொடுக்கப்படக்கூடிய, அங்க இருக்கக்கூடிய இந்த சீசர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆவிக்குரிய பாடம். நீ எனக்குரியவள், நீ எனக்கு சொந்தமானவள், நான் உனக்குரியவன் என்கிற அடையாளத்தை இயேசு முதல்ல சொல்றார். அவளுடைய சரீரம் உயிர்ப்பிப்பதற்கு முன்பாக அவளுக்கும் தனக்குமான உறவை இயேசு இங்க உறுதிப்படுத்துறார். அவ யார், அவ எப்படிப்பட்ட பிள்ளை என்பதை தேவன் அங்கு சொல்றார். அவ கையை பிடிக்கும் பொழுது அவளுக்கு வரக்கூடிய எல்லா தண்டனைகளும் சாபங்களும் எனக்குரியது. அதான் குஷ்டரோகியை தொடும் பொழுதும், அதுதான் சூம்பின கையை தொடும் பொழுதும், இப்ப அதுதான் இவளை தொடும் பொழுதும் இவளுக்கு ஏற்பட்ட இந்த மரணத்துக்கான தண்டனையும் இந்த மரணத்துக்குரிய சாபமும் எனக்குரியதுன்றத சொல்றார். கையை பிடிக்கும் பொழுது உன்னுடைய ஆபத்துக்கள் எல்லாவற்றிலும் முன்னோடு இருக்கிறேன், இனிமேல் நான் தான் உன்னுடைய பாதுகாவலன். குருடனை நீங்க கையை பிடிச்சிட்டு அழைத்து போறீங்கன்னு சொன்னா அந்த குருடனுக்கு நீங்க தான் வழிகாட்டி, அந்த குருடனுக்கு நீங்க தான் பாதுகாவலர். இப்ப இயேசு இந்த கையை பிடிக்கும் போது சொல்றாரு, நான் உனது மீட்பர், நான் உனது ரட்சகர். எவி இதை பார்க்கறான், ஒரு பரிசேயன் நியாய பிரமாணத்தை கட்சி தேறியவன். இந்த மார்க்ல பார்க்கும் பொழுது இவன் இயேசு அழைக்கும் பொழுது நீ உமது கைகளை வைத்து அவரை சுகப்படுத்தணும்னு சொல்றான். நீ மார்க்ல வாசிங்கன்னா இப்ப அதை இயேசு அங்க நிறைவேற்றுகிறார். அவளுடைய ரட்சகரா, அவளுடைய பாவங்களை சுமக்கிறவரா, அவளுடைய மீட்புக்குரிய எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக அவளுடைய கையை பிடிக்கிறார். பரிசுத்த தேவகுமாரன் மரித்து போன பாவ சரீரத்தை தொட்டு அந்த கையை பிடிச்சு, இந்த மரணத்துக்கு ஏதுவான எல்லா சாபமும் எனக்குரியது, இந்த மரணத்தை இவர் சந்திப்பதற்கு கொடுக்கப்படக்கூடிய எல்லா விளைக்கிரியத்தையும் நான் செலுத்துகிறேன், இவ எனக்குரிய, இவரை மீட்பதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன், இவனுக்கு ஜீவன் தருவதற்காக என் ஜீவனை அர்ப்பணிக்கிறேன் என்கிற அடையாளம் தான் கையை பிடிக்கக்கூடிய அடையாளமாக அங்க இருக்கிறதாக சொல்றார். சொல்லிட்டு கையை பிடிச்சவர் என்ன சொல்றாரு, எழுந்திரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிள்ளையே எழுந்திரு சொல்றாரு. எழுந்திருன்ற வார்த்தை என்ன சொல்ல வரும்,
செத்து போன ஒரு சரீரத்தை பார்த்து இயேசு பேசுறார், உயிரற்ற ஒரு சரீரத்தை பார்த்து சொல்றார், எழுந்திருக்கிறார். எசேக்கியேல் சொல்லுது, அவர் உலர்ந்த எலும்புகளுக்கு ஜீவன் தருகிறவர். ஒண்ணுமில்லாத மரித்து போன மண்ணுக்கு ஒப்பான அந்த சரீரம் உயிர் பெறக்கூடிய வார்த்தை, அந்த ஜீவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக வருகிறது. சும்மா மனசுல அவர் யோசிக்கல, தன் வார்த்தையினுடைய வல்லமை வெளிப்படுத்துறார். இவளுக்கு எப்படி ஜீவன், இவள் எப்படி மீட்கப்பட முடியும், இவள் எப்படி காப்பாற்றப்பட முடியும்? முதல்ல இவள் எனக்குரியவ, இவளுடைய தண்டனை எனக்குரியது, இவளுடைய பாவத்தினுடைய அகோரமும் சாபமும் எனக்குரியதுன்னு சொல்றாரு. இப்போ இவளுக்கு ஜீவன் தருவது எனது வார்த்தையின் மூலம் என்று சொல்றாரு. 55 பார்க்கிறோம், அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. இதான் மரணம். சரீரம் தனியா இருக்குது, உயிர் தனியா இருக்குது, ஆத்மா தனியா இருக்குது. அவர் எப்பொழுது எழுந்திரு என்று சொல்றாரோ அப்ப ஓய்வு பெற்றிருந்த நித்திரையாயிருந்த அந்த ஆத்மா அந்த சரீரத்தோடு இணைந்து அந்த உயிர் திரும்ப வருகிறது. அப்ப அந்த உயிர் எங்க இல்ல, பரலோகத்துக்கு நடுவுல இளைப்பாறும் ஸ்தலத்துல இல்ல, உத்தரிக்கும் ஸ்தலத்துல இல்ல, புரியுதுங்களா? அது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன அடுத்த நொடி அந்த உயிர் திரும்ப வந்து அவள் எழுந்திருந்து உட்கார்ந்திருந்தாள் அப்படின்றத நம்ம அங்க பிரதானமாக பார்ப்போம். இப்ப அவளுக்கு ஜீவன் வருகிறது, அவளுக்கு உயிர் வருகிறது. காரணம் என்ன? எப்படி அவள் ஜீவன் பெறுகிறார்? இவள் ஜீவன் பெறணும்னு சொன்னா அவர் தனது ஜீவனை இழக்கணும். இவள் ஜீவன் பெறணும்னு சொன்னா அவள் தனது உயிரை அங்கு கொடுக்கணும். இவள் மறுத்திருந்தவள் எழுந்திருக்க வேண்டும் சொன்னா உயிரோடு இருக்கிற அவர் மறிக்கணும். இவள் அவருடைய குடும்பத்துல இணைன்னு சொன்னா அவர் திருத்துவ குடும்பத்திலிருந்து தன்னை பிரிக்கப்படணும். இவள் தகப்பனோடு ஒப்புரவாகுவதற்கு அவர் தகப்பனிடத்திலிருந்து உடைக்கப்படணும். இவள் மகிழ்ச்சியோடு தனது குடும்பத்தில் இணைய அவர் துக்கத்தோடு மரணத்தை சந்திக்கணும். இவருடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட அவரது சரீரம் உடைக்கப்பட்டு அழிக்கப்படணும். இவள் ஆசீர்வாதம் பெற அவர் சபிக்கப்பட வேண்டும். இதெல்லாம் அவர் பார்க்கிறார். அவளை உயிர்ப்பிக்கணும்னு சொன்னா, அவர்களுடைய தகப்பனோட குடும்பத்தோட இணைன்னு சொன்னா, இது எல்லாம் அவருக்குள்ள நடக்கணும். அந்த உடன்படிக்கையை தான் அவர் அங்க செய்யறார். அவள் எழுந்திருக்க வரணும்னு சொன்னா இவளை எழுப்புவதற்கு இருக்கக்கூடிய எல்லா நிபந்தனைகளையும் தன் மீது ஏற்றுக்கொள்ளுகிறார். அவள் ஜீவன் பெறுவதற்காக வரக்கூடிய எல்லா ஆபத்துகளையும் மரணத்தையும் அவர் சந்திப்பதற்கு இருக்க, அதாவது அவளுடைய ஜீவன்ல தனது மரணத்தை பார்க்கிறார். அவள் உயிரோட வரணும்னு சொன்னா தனக்கு நடைபெறக்கூடிய ஆக்கினையை பார்க்கிறார். அவள் எழுந்து உட்காரணும்னு சொன்னா தனக்கு ஏற்படக்கூடிய சாபத்தையும் தண்டனையும் அறிந்து செய்கிறார். நான் மரணச்சாலும் பரவாயில்ல, எனக்கு சாபம் வந்தாலும் பரவாயில்ல, நான் உடைக்கப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய சரீரம் துன்பத்துல பாடுகளுக்கு உட்பட்டாலும் பரவாயில்ல, இவள் எனக்குரியவளாக எழுந்திருக்க வேண்டும். அவள் எந்திரிச்சு நிக்கிறா. அவங்களுடைய யவீருக்கு நம்பிக்கை இருந்துச்சா? சீசர்கள் நம்பினாங்களா? ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாது. இதெல்லாம் இயேசு ஃபர்ஸ்ட் முதல் முறை இங்கதான் செத்து போனவங்க உயிரோடு எழுப்புறார். யாருக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை, அவரோடு எழுப்புவார். மரித்து போன அடுத்த நொடியில அவர் சொன்ன அந்த அடுத்த நொடியில அவள் ஜீவன் பற்றி எழுந்திருந்து உட்கார்ந்து அவள் நடந்தாள்ன்றத பேச அவர் சொல்றாரு, அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஏன் இந்த வசனம் நமக்கு இதை சொல்லுது? சாப்பாடு கொடுங்க. அவள் எந்திரிச்சு உயிரோட பார்க்கிறா, இயேசுவை பார்க்கிறா, பெற்றோர்களை பார்க்கிறா, இயேசுவோட சாப்பாடு கொடுங்க. ஏன் அதை சொன்னாரு? அவள் வியாதியில மறிச்சு போயிருக்கிறான். அவள் வியாதியில சாப்பிட்டுருக்க மாட்டான். அந்த வியாதி பல நாட்கள் அவளுக்கு இருந்து அவளுடைய சரீரம் பலவீனப்பட்டு சோர்வுற்று காணப்பட்டு அவள் நல்லா சாப்பிட்டு பல நாட்கள் இருந்திருக்கலாம். அவள் சரியா தூங்கி பல நாட்கள் இருந்திருக்கலாம். அவள் உயிரோட வந்த உடனே அவளுக்கு அவளுடைய ஜீவனுக்கு அவர் உயிர் கொடுத்து, அவளுடைய ஆத்மாவை உயிர் கொடுத்து, அவளுடைய சரீரத்தினுடைய தேவைகளையும் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். சந்தோஷமா உயிரோட வந்துட்டா இவளுக்கு போல சாப்பாடு கொடுப்பாங்க. அவள் பசியில இருப்பா. அவள் மிக நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் பலம் அடைஞ்சிருக்கா, சுகம் அடைஞ்சிருக்கிறா. அவனுக்கு ஆகாரத்தை கொடு அப்படின்றத சொல்றான். அது என்ன சொல்லுது? அவளது எல்லா தேவைகளையும் மெய்யாக அறிந்த தகப்பனாக அவர் இருக்கிறார். அவர் மீட்டது மாத்திரம் அல்ல, அவளுடைய முழுமையான பூரணமான தகப்பனாக ரட்சகராக இருக்கிறார். அவ வந்து சொன்ன எனக்கு சாப்பாடு அவ கேட்டாளா? அல்லது அவங்களுடைய தாய் தகப்பன்மார் உயிரோட வந்துட்டு வா முதல் சாப்பிடுன்னு சொன்னாங்களா? அவருடைய தாய் தகப்பன்மாரும் சொல்லல, அவளும் சொல்லல. ஆனா அவர் சொல்றார், நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். நாம் கேட்பதற்கு முன்பாக நம்முடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் அவர் புரிந்திருக்கிறார்.
அதான் சொல்றாரு, நீ அஞ்ஞானியில போட எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை கொடுப்போம்னு கவலைப்படாதன்றார். அழிந்து போகிற காரியங்களுக்காக கவலைப்பற்றி பிள்ளை அப்பத்தை கேட்கிற மகனுக்கு எவனாச்சும் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்கிறவனுக்கு எவனாச்சும் பாம்பை கொடுப்பானா? அதெல்லாம் ஒரு இடத்துல அவர் நினைவு கொடுத்து அவர் பிரதானமா சொன்னார், ஒரு ஸ்திரீ தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன் தகப்பனும் தாயும் உன்னை கண்டுக்காம இருக்கலாம், கைவிட்டாலும் நான் உன்னை விடுறதில்லை. இப்ப யார் உண்மையான தகப்பன்? யவீருவா, இயேசுவா? இங்க யார் உண்மையான அவளுக்கு ஜீவன் தரக்கூடிய ரட்சகர்? இங்க யார் உண்மையான தேவன்? கிறிஸ்து அவளுக்கு சொந்தமானவரா? அவளை தனக்கு சொந்தமாக்கி கொண்டவரா? அவளுடைய தாய் தகப்பன்மாருக்கு இல்லாத அக்கறை, அன்பையும் பாசத்தையும் இயேசு அவளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறான்றது அந்த ஒரு வார்த்தையில அடங்கி இருக்கிறத பார்ப்போம். 56 சொல்லுது, அவர் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். உயிரோட வந்துட்டா. உள்ள ஒரே சந்தோஷம், ஒரே மகிழ்ச்சி. எபீருனுடைய மனைவிக்கு, பார்த்த சீசர்களுக்கு எல்லாம் பிரமிப்பு, ஆச்சரியம். இவ்வளோ பெரிய விஷயத்தை தேவன் செய்துட்டார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை, எவ்வளவு உடைஞ்சு வந்தான், எவ்வளவு அழுது வந்தான், எவ்வளவு ஒண்ணு இல்லாம வந்தான். இப்ப மகிமையான மீட்பையும் ரட்சிப்பையும் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக அங்க இருக்கிறான். கேம்பல் மோர்கன் சொல்லி ஒரு இறையலாளர், ஒரு போதகர், நீண்ட காலம், கிட்டத்தட்ட 75-80 வருஷம் ஊழியம் செஞ்ச ஒருத்தர். அவருடைய ஊழியத்துல இதே மாதிரி ஒரு சம்பவம். அவருடைய ஒரே ஒரு மக செத்து போயிட்டார். 21 வயசுல மக செத்து போயிட்டார். அவர் ஊழியத்துல பல நாட்கள் இருக்கிறார். கடவுளுக்கு பயந்த ஒரு ஊழியர். செத்து போனதுக்கு அப்புறம் இந்த பகுதியை செத்த அன்னைக்கு வாசிக்கிறார். எவருடைய மகளை அவர் சுகப்படுத்தினார். அதே போல தன்னுடைய மகளை உயிர்ப்பிப்பாரா? அவரு இந்த பகுதியை, அவர் மக செத்து அடுத்த வாரம் இந்த பகுதியை அவர் பிரசங்கம் பண்ண வேண்டிய நிலை. அந்த மகளை போய் அடக்கம் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து சபையில பிரசங்கம் பண்ணார். இந்த பகுதியை பிரசங்கம் பண்ணார். எவிருடைய மகள் இறந்தது போல என்னுடைய மக, ஒரே பேரான மக இறந்து போனார். ஆனா தேவன் எவிருவினுடைய மகள் உயிரோடு எழுப்பினார். அந்த இடத்துல மகளே பிள்ளையை பார்த்து கையை பிடிச்சு பிள்ளையை எழுந்திருன்னு சொன்னார். எவிருடைய மகளை பார்த்து சொன்னாரு. என் மகளை பார்த்து சொன்னாரா? நீங்க கேள்வி கேட்டீங்க. என் மகளை பார்த்து ஏன் சொன்னாரு? என் மகளும் எழுந்திருந்தா. என் மக பூமியில் எழுந்திருக்கல, என் மக பரலோகத்தில் எழுந்திருந்தா. ஒருவேளை அந்த இடத்துல செத்து போன சரீரத்துல என்னுடைய மக உயிரோட வராம இருக்கலாம். ஆனா எனக்கு முழுமையா நம்பிக்கை இருக்குது, மரித்து போன என் மகளை இயேசு தன்னுடைய சமூகத்துல வைத்திருக்கிறார். என் பிள்ளையும் அவர் எழுந்திருக்க பண்ணியிருக்கிறார். என் பிள்ளையும் இன்னைக்கு இயேசுவோடு நிலைத்திருக்கிறது. என் கூட மறுபடியும் சரீரத்தோட உயிர் தெழுந்து என் கூட பாடுபடுகிறத விட அது இயேசுவோட மகிமையில சந்தோஷமா இருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம். இன்னைக்கு எவிருவ போல என் மக என்னுடைய சரீரத்துல இல்லைன்னு சொன்னாலும் என்னுடைய மக என்னுடைய தகப்பனிடத்திலையும் அவருடைய நித்திய தகப்பனிடத்திலையும் மகிழ்ச்சியோடு இருக்கிறான்னு சொல்லி ஆனந்த கண்ணீரை அவர் பிரசன்ட் பண்ணார். இந்த பகுதி நமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுக்குது. இந்த பகுதி என்ன சொல்லுது? மரண தருவாயில நீப்பி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணா உனக்கு உயிர் வந்துடும் சொல்லலை. செத்து போற ஒருத்தனை காட்டி நீ ஜெபம் பண்ணா கடவுள் உயிரோட கொடுத்துருவாருன்னு பெந்தகோஸ்தை மாதிரி இந்த பகுதியை நம்ம சொல்லவாரு. இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து ஒருத்தர் தான் ஜீவனையும் அழியாயும் தருகிறவர். கிறிஸ்து ஒருத்தர் தான் மீட்பையும் சந்தோஷத்தையும் தருகிறவர். கிறிஸ்து ஒருத்தர் தான் நித்திய ஜீவனுக்குரிய மகிமைக்குரிய காரியங்களை செய்கிறவர். அழிந்து போக வேண்டிய குடும்பம், உடைக்கப்பட வேண்டிய குடும்பம், சாபத்துக்குரிய குடும்பம் இயேசுவினால ஜீவன் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றதை பார்க்கிறோம். இதே கிறிஸ்து இன்னைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். இந்த எவிரியினுடைய குடும்பத்துக்கு மீட்பையும் சமாதானத்தையும் கொடுத்த கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமையுள்ளவராக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை இந்த எவிருவை போல குழப்பத்துல இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், சந்தேகத்துல இருக்கலாம், மரணத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறவர்களாக இருக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாழ்வு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சொல்றாரு, நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யாரையும் சொல்லாது. ஏன் சொல்ல வேணாம்? சொல்லிருந்தா ஒரு திரள் கூட்டம் வந்திருக்குமே. சொல்லிருந்தா எல்லாரும் இயேசுக்கு வந்திருப்பாங்க. எதுக்கு வந்திருப்பாங்க? இந்த செத்து போன மகளை எழுப்பின செய்தி கப்பர்நகம்ல போனா எல்லாரும் போனதை தூக்கிட்டு வந்திருப்பான். ஒவ்வொரு வீட்டுல எனக்கு இளவு நடந்திருக்கும். வாரம் 10 போன தூக்கிட்டு வந்து இயேசுடைய பாத்திரம் வச்சிருப்பான். வெறுமனே சரீர விடுதலைக்காகவும் வெறுமனே இந்த உலக விடுதலைக்காக வருவான்னு தான் இதை போய் ஆட்டை சொல்லலாம். இது பெரிய விஷயம். இது இல்லை முக்கியமான விஷயம்.
மீட்பு முக்கியமான விஷயம், ஆத்தும ரட்சிப்பு முக்கியமான விஷயம், ஜீவன் பெறக்கூடிய வாழ்வு முக்கியமான விஷயம். குமாரனை விசுவாசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, விசுவாசியாதவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. அதான் இயேசு சொல்றார். எவனுடைய வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு நான் பற்று கடைசியா கற்றுக்கக்கூடிய பாடம், ஜீவன் தரக்கூடிய தேவன் இயேசு மட்டும்தான். மரித்திருக்கிற நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர் தருகிறவர் அவர் மட்டும்தான். பாடுபடுகிற நம்முடைய விசுவாச போராட்டத்துக்கு பலன் தருகிறவர் இயேசு மாத்திரம்தான். பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் பல தவறான வழிகளிலையும் நம்ம உழைந்து போயிருப்போம்னு சொன்னா, நம்பிக்கையற்று போயிருப்போம்னு சொன்னா வாழ்க்கை மாறாதுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க, அவ்வளவுதாங்க. எவனுடைய வாழ்க்கை அப்படிதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், எல்லா நம்பிக்கையும் உடைஞ்சு போச்சு. ஆனால் கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஒரு புதுப்பிக்கிற ஒரு மாற்ற கொடுத்து படுக்கிற ஒரு ஜீவன் தருகிற ஒருமாக இருக்கிறாங்க. பாருங்க, வாழ்க்கை உட்காந்து யோசிச்சு பாருங்க, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது. முதல்ல ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கடவுளுக்கு முன்பாக எந்த மீட்பையும் ரட்சிப்பையும் தராது. என்னுடைய ஜெபமோ என்னுடைய வேத வாசிப்போ நான் கடவுளுக்காக எந்த செயலும் கடவுளை பிரியப்படுத்துவதாக ஒருபோது இருக்காது. கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவின் நிமித்தம் கிறிஸ்துவோடு அவர் என்னை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு பதில் தருகிறார். என் பிரச்சனைக்கான தீர்வு என்பது நான் ஜெபம் பண்றேன், நான் உபவாசிக்கிறேன், நான் இதெல்லாம் செய்யறதல்ல. இயேசு எனக்காக பரிந்து பேசுகிறார், இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார்ன்றது மட்டும்தான். கிறிஸ்துவினுடைய மரணத்தை உட்கார்ந்து யோசிச்சு பார்ப்போம். இந்த பெண்ணை உயிரோடு எழுப்பதற்கு அவருடைய பாடுகளும் அவருடைய அவமானங்கள் அவருடைய மரணமும் ஆதாரமா இருக்கு. இயேசு ஒருத்தர் மட்டும்தான் உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சி. அவருடைய பாடுகள் அவருடைய மரணம் மாத்திரம்தான் நமக்கு நித்திய ஜீவனை தரும். அந்த கிறிஸ்துவ முழுமையாக நம்புவோம், விசுவாசிக்கும், பற்றிக் கொள்வோம். தேவன் இப்படிப்பட்ட மகிமையுள்ள ஜீவனுள்ள வாழ்க்கையை நமக்கும் தந்தருவாராக. நாம்